ஹாய் ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். மணி சாயந்தரம் 5 மணி ஆகுது. எந்திரிச்சிட்டு மதியத்தில் உட்காந்துருந்தேன். வண்டி கேட்டேன். வண்டி எனக்கு வேணும் ஜலீல் அப்படின்னு என் பொண்ணு சொன்னிச்சு. சரி கொஞ்ச நேரம் கூட சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னேன். இல்லை நான் வெளில போகிறேன்னு. ஆனால் இன்னமும் வண்டி வெளில போகல. பெட்ரோல் இல்லை, எனக்கு வேணும், இருக்கிற பெட்ரோல் அடிக்க கூட காசு இல்லைன்னுச்சா. சரி ஓகேன்ட்டு நான் அதையே சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஓகேவா நண்பா? சரி, நான் இப்போ தான் சாப்பாடு ஜின்னா வாங்கி கொடுத்தான். அங்கேருந்து வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். இன்னும் அவன்கிட்டையும் வண்டி இல்லை, பாவம். வேறு ஒருத்தவங்க வண்டியை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் ரூம்லேயே உட்காந்தேன், வெளியிலே வரல காலையிலேருந்து. அதான் இப்படியே நடந்து நம்ம தமிழ் அங்கே ஹோட்டலுக்கு போகாமல் இங்கே ஸ்ரீலங்கா ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு போயிட்டுருக்கேன். ஏதாவது போய் ஒரு டீயை குடிச்சிட்டு எதாவது கடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் நண்பா. நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் மாதிரி இருக்குமா, 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் போயிட்டுருக்கேன். இந்த சைடு கார்லாம் இங்கேருந்து வந்தால் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ என்னென்னா நடந்து வர்றது அவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். என்ன பண்ணுறது, ரொம்ப பொழப்பு அப்படி ஓடிட்டுருக்கு. ஸ்கூல் இருந்தால் நேரம் வண்டி நம்ம கையில் இருக்கும். ஸ்கூல் இல்லாதனால தான் வண்டி இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட வண்டி கொடுத்து தானே ஆகணும் ஸ்கூலுக்கு போய் அழைச்சிட்டு வரதுக்கு. இப்போ அதுகளுக்கு வெளியில் போகிறதுக்கு அந்த பொண்ணுக்கே பெட்ரோல் ஊற்ற காசு இல்லாதனால வச்சுக்கி நிற்கிது. சரி நம்ம ஏன் டைட் பண்ணிக்கிட்டு வண்டி கூட 10 நிமிஷம் போயிட்டு வந்துறேன்ட்டு அதெல்லாம் கேட்கல. சரின்ட்டு அப்படியே போகிறேன். போய் ஒரு டீயை குடிச்சு நாமளும் நடப்போம். கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போகிற மாதிரி இருக்கும்ல, அதனாலேயே. ஓகேங்களா, டீ கடைக்கு வந்துட்டேன். டீ கடைக்கு போயிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். அப்பா, என்னமோ புது கடையெல்லாம் திறந்துருக்கானுவோ, பொம்மையெல்லாம் வச்சுருக்கானுவோ, பொம்மை இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே தான் முன்னாடி அன்சாரி இந்த பில்டிங்கில் தான் இருந்தாங்க. அங்கே கடையிலேருந்து ரூம் இல்லாமல் இந்த பொம்மையை பாருங்கள். இங்கேயும் முடி வெட்டுற கடைங்க, பங்காளி கடைங்க எல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கா ஹோட்டல் நான் நிறைய வாட்டி வீடியோவில் காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. இந்த பொம்மையை பாருங்கள், எவ்வளோ அது கடைக்கு கூப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. பங்களா பார்த்துருக்காங்களா? மொபைல் கடை. சரி பாருங்க, இந்த பொம்மை அழகாக கூப்பிட்ற மாதிரி நிற்கிறா. வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். வெல்கம். இந்த கடைக்கு வச்சுருக்காங்க, மொபைல் கடைக்கு. இங்கே தான் போகிறேன் ஸ்ரீலங்கா கடைக்கு சாப்பிட்றதுக்கு. பனானா லீஃப் ஸ்ரீலங்கா போமா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பாய், நல்லா இருக்கீங்களா? சமோசா ஸ்ரீலங்கா ஹோட்டலில் ரொட்டி எல்லாம் இருக்குது. இறைச்சி சம்சா இருக்கும், முட்டை சம்சா எல்லாம் இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. எப்படி போய்ட்டுருக்கு உங்களுக்கு லைஃப் எல்லாம்? நைட்டு 11 மணி. இப்போ தான் குளிச்சு, 12 மணி ஆகிடுச்சி. கார்லாம் பொண்ணு வண்டியை தொடச்சி இடிச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 2 வாட்டியாக குளிக்க வேண்டியதாக இருக்குது. நேற்று நைட்டு தான் குளித்தேன், அதுக்கப்புறம் குளிக்கலை. வண்டியெல்லாம் தொடச்சிட்டு வந்தேன். எங்கே போனோன்னா ஏர்போர்ட்டுக்கு போனோம். நைட்டு 3 மணிக்கு. டியூட்டியே வரல, வண்டி சேவை இன்றைக்கி தான் நமக்கு ஃபுல்லாக கையில் இருந்துச்சு. கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் மேலே வரதுக்காண்டி ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ செய்திலியா போக சொல்லியிருக்காங்க. அதாவது செய்திலியானா மெடிக்கலுக்கு போய் மாத்திரை ஏதோ பொண்ணு வேணுமா, நடு பொண்ணுக்கு வாங்கிட்டு வரேன். நைட்டு 3 மணிக்கு மேடம் வரேன்ருக்காங்க. மேடம் 3 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. நான் 3 மணிக்கு வரல, நீ எப்போ ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டு கீழே இறங்குதோ அப்போ எனக்கு ஒரு ஃபோன் அடி, நான் அங்கே வரேன். தேவையில்லாமல் 11 ரூபா 50 காசு போகும். அவங்க 3 மணிமாங்க. எங்கேயாவது உள்ள டயத்துக்கு 3 மணின்ட்டு நம்மளை போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேடம் கரெக்டாகவே ஒரு ப்ராப்பராகவே சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே ஃபோன் அடி, நான் வந்துடுறேன். 5 நிமிஷம் தான் நமக்கு ஏர்போர்ட்டு. இப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆன நண்பா. ஏன்னா வண்டியெல்லாம் தொடச்சா ரொம்ப நனைஞ்சி போயிடுது, பனியனையும் சட்டை எட்டையெல்லாம். அதனால் பார்த்தேன், அதனால் ஒரு குளியில் போட்டுருவோம். வேர்வை வாட ரொம்ப அடிக்கும் வெயில் டயத்தில். அப்புறம் மதியானம் குளிக்காததுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்ன காரணம்னா, சூடு சரியான சுடுதண்ணியோட மோசமான சூடு வருது நண்பா. பயங்கரமான சூடு, நம்மளால் முடியாது போல இருக்குது.
அதனால் இப்போ குளித்தேன். இப்போவும் தண்ணி சூடாக தான் வருது பயங்கரமாக. இருந்தாலும் குளித்தோடனே வேக்குது பாருங்கள். ஏசியை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். குளிச்சுட்டு வெளில வந்தால் சரி நம்ம வெளில போகிறோமா ஏசி வேணாம், மெடிக்கல் போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஜாமானை வாங்கிட்டு வந்துட்டு காரில் தான் போகிறோமே, அங்கே ஏசியை போட்டுக்கலாம் அப்படியே போகிறேன். இன்றைக்கி நைட்டு தான் டியூட்டி, நைட்டு ஒண்டி தான். ஓகேங்களா, வாங்க போவோம். நைட் ஆகிடுச்சி. மெடிக்கலில் போனால் எவ்வளோ இப்போ ஜாமான் வாங்க போகுதுன்னு தெரியல. பொண்ணு அப்பா செம்மையாக ஊற்றுதுண்ணே. குளிச்சு வச்சுட்டு வெளில வந்தோம். இப்போ தான் குளித்தேன் வேத்துக்கு காரை பொண்ணு வண்டி வாந்தி எடுத்த வச்ச மாதிரி 3 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த வண்டியை கழுவி பிரச்சனையாக இருக்குது. எதையாவது காப்பி டீன்னு ஊற்றிட்டு வந்துடுது. இப்போ தான் போட்டு கழுவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன் வண்டியை. ஓகேங்களா நண்பா? ஓகே, மெடிக்கல் போயிட்டு வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. எல்லோரும் சப்ஸ்கிரைபர் எனக்கு வேணும் அதிகமாக. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வீடியோ தொடர்ந்து போட பார்க்குறேன். ஓகேங்களா, வாங்க போவோம் நண்பா. நான் வந்துட்டேன் ஏர்போர்ட்டில். மேடம் 2:30 மணிக்கே ஃபோன் அடிச்சிட்டாங்க. எல்லாம் ஏர்போர்ட்டு பார்க்கிங்கில் நிற்கிறேன் நண்பா. ஆமாம், எல்லாம் சவுதிக்காரங்களாம் போயிட்டுருக்காங்க. இங்கே தான் நிற்கிறேன். என்னத்துல வண்டி கற்றுது? ஆளுங்க பக்கத்தில் போனதுனால. கரெக்டாக மேடம் வந்து கரெக்டாக 3 மணிக்கு வந்துட்டாங்க. 3 மணினா நான் எப்படியும் 5 மணி இழுத்துருவாங்கன்னு நினச்சேன். லாஸ்ட்டில் 3 மணிக்குள்ளே கரெக்டாக வெளில வர மாதிரி ஃபோன் அடிச்சிட்டாங்க. நானும் வந்து இங்கே நிற்கிறேன், இன்னும் வெளியில் வரல. நான் இந்த கேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இங்கே தான் வெளியே ஆகிற இடம். இதான் மிடில். எல்லாம் ஃப்ளைட்லேருந்து வெளியே வரவங்க எல்லாம் இப்படி தான் வரணும். ஒன்று இந்த சைடு வரணும், இல்லை அந்த சைடு போகணும். நார்த்து பார்க்கிங், சவுத்து பார்க்கிங்காக என்னமோன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் நான் மேடத்துக்கு அடையாளத்துக்கு அல்பேக்கு வாசல்ன்றுவேன். இந்த முனையில் அல்பேக் இருக்குது இந்த இடத்துல, அதனால் அல்பேக்கு வர சொல்லிடுவேன். அந்த சைடு சப்வே இருக்குது, அதை வச்சு அடையாளத்தில் அல்பேக்கு சைடு வரவங்க வந்துருங்கண்ணா. இதான் இவங்க மேடம் கஃபீல் எல்லாம் வர்றது இதுதான். அதனால் இதுக்கே வர சொல்லிடுறது நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வராங்க லேடிஸ்லாம் வராங்க நிறையா பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இல்லை, லேடிஸ் வரனால வீடியோ எடுக்க வேணாம் தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா புட்டியும் உடஞ்சி வந்திருக்கு நண்பா. என்னன்னு தெரியல, ரொம்ப போகும்போது அவ்வளோ சூப்பராக போச்சியா. சே, இதில் நல்ல காஸ்ட்லியான பேக்கு. இதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பிஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளது அந்த இது சைனிங்காக இருந்தது. எல்லா பேக்குமே பிஞ்சு தான் வந்துருக்கு, உடஞ்சி. இங்கே பாருங்கள், இந்த பேக்கு எல்லா பேக்கும் எல்லாம் கறி. ஓகே, இப்போது வண்டியில் 2 பேர் இருக்காங்க. இந்த ஜாமானை மேலே கொடுத்துட்டு 2 பேரையும் போய் விட்டுட்டு வரணும். ஓகேங்களா நண்பா? காரில் வெயிட்டிங்கில் இருக்காங்களா? இதை கொடுத்துட்டு மேலே போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொண்டு போய் சஃபா. அவங்க இன்னொருத்தவங்க அவங்க வீட்டுக்கிட்டே இறங்குறாங்களா இல்லை வேறு இடமான்னு தெரில. 3 பேர் போயிட்டு வந்துருக்காங்க போருக்கு. ஓகே, விட்டுட்டு வரணும். எப்படியும் ஒரு 3:30 4 மணி 4:30 தர. லாஸ்ட்டாக டயத்தை சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? திருப்பி ரிட்டனு மேலேருந்து ஜாமான் அவங்களது பொட்டியில் எதை வச்சு ஷூ பாக்கி எல்லா ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. இதை கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணுமா, காரில் இருக்கிறவங்கள்ட்ட. இதை எடுத்துகிட்டு போகலாங்களா? மேடம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, அந்த பேக்காது. சரி, அதுலேருந்து பிரித்து எடுத்து தராங்க. புரியுதுங்களா? ஓகே நண்பா, கிளம்புவோமா? அவங்கள விட்டுட்டு வருவோம் வண்டியில் இருக்கிறவங்கள. ஆமாடியோ, மணி கரெக்டாக 3:30 மணி ஆகிடுச்சு. போயிட்டு வர்றது கரெக்டாக இருக்கும். வண்டியில் இருக்காங்க ஆள், வந்துடுறேன். ஓகே, வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. கொண்டு போய் விட்டு வந்துடும். அதெல்லாம் 4 மணிக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றேன். சாண்ட்விச் போட்டுருக்கு காக்கா. بدون طماط. இங்கே கரை கிப்தாலாம் இருக்குது, ஈரல். كبده بدون طماط. இந்த இது தான் சாப்பிட இது இதெல்லாம் இல்லை. டீ வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு, டீ சாதா டீ, ஒரு சாண்ட்விட்சு வாங்கியாச்சு, கிளம்பியாச்சு நண்பா. ஓகேங்களா? அப்படியே போய் காரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு சும்மா லைட்டாக மதியானம் உள்ள சாப்பாடு கொஞ்சம் தான் இருந்துச்சு, எதுவுமே சாப்பிட்ல. அதான் பார்த்தேன் எதாவது வாங்கி சாப்பிடணும். கிப்தா சாண்ட்விட்ச்லேருந்து நிறையா சாண்ட்விட்ச் கிப்தானா தான் இது மாதிரி இருந்துச்சு. சரின்னு இதையே வாங்கி சாப்பிடுவோம். நைட் நேரம் தானே, கொஞ்சம் லைட்டாக பசி இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
சரிண்ணே ரெடியாகி போகிறோம். மணி கரெக்டாக 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நண்பா. ஓகேங்களா, போமா. அல்லாஹ், நீங்களும் சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி டயத்தில் 4 மணிக்கு வெளியூர் போகும்போது பஸ்ஸில் போகும்போது எதாவது சாப்பிடுவோம். நம்ம இங்கே சும்மாவே இப்படி சாப்பிட்றது. மேடத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். அவங்க எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கடை திறப்போமா ஜலில்னு, அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஒரு நாள் பழக்கம், மேடத்தோட ஃப்ரெண்டு. ஏதாவது கடை திறப்போமா, என்ன ஐடியா இருக்கா, எதுவும் இருக்கா, எனக்கு மாதம் ஏதாவது வருமானம் பண்ணி கூட, நீங்கள்லாம் கடையெல்லாம் உங்கள் ஆளுங்களாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் இருக்காங்க மேடம், உன் பேரில் 4-5 ஒரு கம்பெனி மாதிரி திறந்து ஒரு விசா ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் மாதம் 500 ஹவுஸ் டிரைவரை வச்சு நீ வாங்கி மாதம் ஒரு 3 பேர் 6 பேர் 5 பேர் வச்சுருந்தாலே 2000 2500 கிடைக்கும் அப்படின்னேன். அது மாதிரி எப்படி பண்ணணும், அதுக்குள்ள வழி என்ன, அந்த டீட்டெயில் எனக்கு சவுதிங்க என்ன பண்ணணுங்கிறது எனக்கு விவரம் தெரில. நான் கேட்டு சொல்கிறேன் அது என்னன்ட்டு அப்படின்னேன். நம்ம அன்சார்ட்டை கேட்டால் தான் அதோட விவரம் தெரியும். ஓகேங்களா, ஓகே. அப்படியே டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே போக வேண்டியதான். அப்பா செம்ம சூடியா, சீனி போடல, இதை கலக்கிக்கிறேன் நண்பா. சாப்பிட்டுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. நண்பா மணி 4:20 எல்லாம் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. நல்ல சூப்பர் டீ, ஒரு சாண்ட்விட்சு. நம்ம என்னது இந்த சாண்ட்விட்சு, ஈரல் சாண்ட்விட்சு காசு கூட இருக்கும். காய்கறி சாண்ட்விட்சு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு அவிச்ச முட்டையும் அந்த வடை, மெது வடை மாதிரி, மசாலா வடை மாதிரி இருக்கும், அந்த தாமியாமாங்க, அதெல்லாம் வச்சு மேலே வச்சு செய்வாங்களா, அது காசு கம்மின்னு நினச்சிக்கிட்டு சரி கிப்தா சாண்ட்விட்ச் விலை கூட இருக்குன்னு சொல்லிட்டு தாமியா சாண்ட்விச் சொன்னால், இந்த சாண்ட்விட்ச் முட்டை வச்சு திங்கும் 5 ரூபா, அந்த சாண்ட்விட்சு ஈரல் சாண்ட்விட்சு வெறும் 4 ரூபா. பார்த்துங்க, இந்த மாதிரி இருக்குது. நம்ம என்றைக்கு இருந்தாலும் விலை கூட உள்ள பொருளாக இருக்குமே டக்குன்னு இதை சொல்லிவிட்டோம். இன்றைக்கி பார்க்க அது லாஸ்ட்டில் கம்மியாகிடுச்சு. ஓகே, முடிஞ்சு நண்பா டியூட்டி. பொண்ணு வண்டியை சரியான அழுக்காக வச்சிருந்துச்சு, ஃபுல்லாக தொடச்சி கிடச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் குளித்தேன். மறுபடி ஒரு சில இடங்களில் அழுக்கு பார்த்தேன். அதனால் இப்போ கொண்டு வந்து அதை வச்சு உள்ட்ரா க்ளீன் பண்ணிவிட்டு சென்ட் ஸ்ப்ரேலாம் அடித்து கண்ணாடிலாம் தெரித்து அந்த பிம்பு ஒரு புள்ளியாக நிறையா இருந்துச்சு போல். அப்புறம் இதை வச்சு தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு நண்பா. ஓகே, நாளைக்கு உங்களெல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. ஓகேங்களா, நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா நண்பா, சின்ன வீடியோ தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூவாக போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, பாய்.